பார்ட்டிகள் வரைக்கும் போயாச்சு. இப்பதான் போட்டிருக்காங்க ஐயா. ஆமாங்க, இப்பதான் போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஃபெர்மியான்ஸ் இது எல்லா வரைக்கும் போயாச்சு. இன்னும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குவாண்டம் லெவல்ல யோசிக்கிறாங்க. ஆனா அந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறதுல தான் பார்க்கும்போது தான் அதான் அந்த இடத்துலயே கான்சியஸ்னஸ் ஆரம்பிச்சிருது. கான்சியஸ்னஸ் வந்து அங்கேயே ஆரம்பிச்சிருது. வெளி அது வந்து டோட்டல் கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் தூய வெளி, பியூர் கான்சியஸ்னஸ். பியூர். அதுல இருந்து வரக்கூடிய இறைத்துகள் வந்து எடுத்துட்டீங்கன்னா குவாண்டம் கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு வரலாம், கிட்ட கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு பார்ட்டிகிள் இன்னொரு பார்ட்டிகிள் தூரமா இருக்கு, அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரியல, ஒருவருடைய தன்மை மாத்திரம்னா அந்த இடத்துல மாறுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நிறைய கால்குலேஷன் சொல்றாங்க அதுல என்ன காரணம்னு அவங்களுக்கு புரியல. ஆனா அது வந்து என்னன்னா ஸ்பேஸ் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அந்த இடத்துல. ஒரு பார்ட்டிகளையும் இன்னொரு பார்ட்டிகளையும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய வெளிதான் வந்து கனெக்ட் பண்ணுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு கூட நம்ம ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்ன வந்து டவுன் பண்ணோம்னா இன்னொன்னு அப் வருதுன்னு சொல்றாங்க. ரெண்டு பார்ட்டிகள் வச்சு அப்பதான் சமநிலைக்கு வர மாட்டேங்குதுங்க. அதுக்குத்தான் அதுக்கு பேர் துலா. துலான்னா தராசு. தராசு இருக்கு இல்லைங்களா. ஆமாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தட்டு இருக்கும். ஒரு தட்டு கீழே வந்தா இன்னொரு தட்டு மேல போகும். மேல வந்துரும். ரெண்டு தட்டு தனித்தனியா இருக்கு, ஆனா சேர்த்து வைக்கிறது பாத்தீங்கன்னா சமமான கோல். அதே மாதிரிதான் பார்ட்டிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அது எல்லாத்தையும் இணைச்சிருக்கிறது இறைநிலை, அந்த ஸ்பேஸ். ஸ்பேஸ்ங்கிறது கனெக்டா இருக்கு. அப்போ ஒரு பார்ட்டிகள் கிட்ட நீங்க என்ன சேஞ்ச கொண்டு வரீங்களோ அது இன்னொரு பார்ட்டிகளை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதான் குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் எடுக்கறாங்க. அத செய்யறது வெளிதான் செய்யுதுங்கறீங்க. வெளியே தவிர வேற என்ன இருக்கு? இருக்கிறது ரெண்டே விஷயம் தாங்கய்யா. ஒண்ணு அசைவற்றது, இன்னொன்னு அசையறது. அசைவு நமக்கு பார்ட்டிகளா தெரியுது, அந்த பார்ட்டிகள் அங்க வந்து வேலை செய்யுது. எப்படி? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ். நிலைதான் அலையை இயக்க முடியும். அதுதான் இயக்க முடியும், வெளிதான் இயக்குகிறது. அதனாலதான் இந்த ரெண்டையும் சேர்த்து மகரிஷி வெறும் விரிவலைன்னு மட்டும் சொல்லல, காந்தம்னு சொல்லி வச்சாங்க. கண்டிப்பாங்கய்யா. விரிவலை அந்த இடத்துல முடிஞ்சு போகுது இல்லையா. அப்ப ஆனா அந்த இடத்துல இது எப்படி நடக்குது, எது கனெக்ட் பண்ணிக்கிட்டு? அதனாலதான் இன்டர் கனெக்டட்னஸ், இன்னர் கனெக்டட்னஸ், டோட்டல் கனெக்டட்னஸ். அந்த கனெக்டட்னஸ் தான் வந்து உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ், அதான் அறிவு. அப்போ வந்து அது வந்து குவாண்டம் கான்சியஸ்னஸா கொண்டு வரலாம் கிட்டத்தட்ட. ஆனா அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது இப்படித்தான் அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை விதமான பாசிபிலிட்டி இருக்கோ அவ்வளவு இருக்கும். கண்டிப்பா. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா துல்லிய சமதள சீர்மை இயக்க நீதி வந்துருது. துல்லியம் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது இப்படித்தான் நடக்கணும் அப்படிங்கிறது, அதுதான் வந்து இயற்கை நீதி. அங்கேயே ஆரம்பிக்குது, அந்த இடத்துல ஆரம்பிச்சிருது, டஸ்ட் பார்ட்டிகிள்லயே வந்துருது. அதுக்கு அடுத்தது அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு எப்படி இணையணும் அப்படிங்கிறது வருது பாருங்க. அது சேர்ந்துதான் விண்ணா வருது. இறைத்துகளின் சேர்க்கை தானே விண்ணா வருது, டஸ்ட் பார்ட்டிகிள் இல்லைங்களா. ஆமாங்க. அது ஒன்றை ஒன்று விலக்கி தூரமா நிறுத்துற மாதிரி இருந்துன்னு வச்சுங்க, சேரவே முடியாது. சேர முடியாது. அப்ப எது நெருக்குது? வெளிதாங்க ஏன் இருக்குது. அவ்வளவுதான். அப்ப மோதிக்கும் தானே. மோதாம எது தள்ளி நிறுத்துது ஒன்றோட ஒன்று? விளக்கு ஆற்றல். அவ்வளவுதான். அதுல இருக்கக்கூடிய லேசான விளக்கும் ஆற்றல், ரொம்ப தள்ளி நிறுத்தல. விரைவும் கொண்டு வந்துட்டீங்க. ரெண்டு தான் நடந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான். ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்துக்கு மத்தியில கேப் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான். கண்டிப்பாங்க. வார்த்தைக்கு வார்த்தை கிடையாது, படிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி வரும்போது லேயர் பை லேயர் செட்டி பண்ணிக்கிட்டே வருதுங்க. ஏங்க அததான் நம்ம ஒழுங்காற்றல் அறிவுன்னு நம்ம அழைக்கிறோமா? ஆமாங்க ஐயா, அதுதான். ஒரு இறைத்துள்ள ஒழுங்காற்றல் இருக்கு, அங்கேயே பேண்ட் அண்ட் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி வந்துருது, ஒவ்வொரு இறைத்துகள்லயுமே வருது. அந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, அதுக்கு மையத்துல எப்படி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள போன திணிவு பெற்ற ஆற்றலானது வெளியில திரும்பி சுழலுக்கு வந்துருது. அப்ப அந்த இடத்த சமமாயிடுது, உள்ளும் புறமும் சமமா மாறிடுது.
சமமா மாறிடுது. கண்டிப்பாங்கய்யா. அப்போ இறைநிலை எப்படி வந்து அதை ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளே சமமாக இருக்கக்கூடிய அந்த சீட் ஆஃப் கான்சியஸ்னஸ் எங்கன்னு பாத்தீங்கன்னா இறைத்துகளோட மத்தி தான். மத்திதான். உள்மைய பகுதி தான், உயிர் மைய பகுதி தான். அங்கதான் வந்து இறைநிலை இறைநிலையாவே இருக்கு. அதுக்கு வெளிப்புறத்துல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்புறத்துலதான் இதனுடைய அலை வந்துருது. அப்ப வெளிப்புறம் பூரா இருக்கிறது பூரா காந்த ஆற்றல் தான். அப்ப உட்புறம் மட்டும்தான் நமக்கு அறிவு. அது அப்படியே இருக்க முடியும். கண்டிப்பாங்கய்யா. அந்த தண்ணீருக்கு சூழ்ந்த மாற்றல் இது விலகி போக முடியாம பக்கம் பக்கமா நெருக்கி 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 ஒரு பொருளா காட்டுது நமக்கு. கோள வடிவத்துல நிறைய வந்து அது அடுக்கிக்கிட்டே போகுது. லேயர் பை லேயரா ஒரு பல கோடி இறைத்துகோள்கள் சேர்ந்து ஆயிரக்கணக்கான அடுக்குகளா வருது. அப்போ மையத்துல இருக்கிறது ஒண்ணு, அடுத்த லேயர் அடுத்த லேயர் அடுத்த லேயர்னு இப்ப கடைசியா புறப்பகுதியில் இருக்கக்கூடிய வேகத்துக்கும் நடுப்பகுதியில் இருக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இருக்கவே முடியாதுங்கய்யா. எது முன்னாடி வந்திருக்கும்? எது முன்னாடி வந்திருக்கும்? மையத்துல இருக்கிறது முதல்ல வந்திருக்கும். அடுத்த லேயர் கொஞ்ச காலம் கழிச்சு, அடுத்த லேயர் பல வருஷம் முடிஞ்சு, அடுத்த லேயர் அடுத்து வந்து இப்படி ஒரு விண்ணு உருவாகிறதுக்கு பாத்தீங்கன்னா மையத்துக்கும் புறப்பகுதிக்கும் நிறைய காலம் ஆயிருக்கும். பல வருஷம் ஆயிருக்கும். பல கோடி வருஷங்கள் ஆயிருக்கும். அப்படி ஆனதுனால தான் மையத்தில் இருக்கிறது வேகம் கம்மியாகவும் புறத்தில் இருக்கிறது வேகம் அதிகமாகவும் இருக்கும். சரியான கால்குலேஷனுங்கய்யா. அங்கே பாருங்க துல்லிய சமதள சீர்மை நீதி தான் ஒர்க் பண்ணுது பாருங்க. வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கான காரணம் இதுதான். இப்படி எடுக்கும் போது இதனுடைய மொத்தமான தொகுப்பு விசை வெளியில வரும்போதுதான் தன்மையா வருது. அது வரைக்கும் தன்மை கிடையாது. ஒரே மாதிரி சீரியக்கமா இருந்தது. ஒரே தன்மை தான். இறைத்துக்குள்ள வேறுபாடுகள் கிடையாது, ஒரே தன்மை தான். ஆனா தொகுப்பான விண் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய சுழற்சி வேகம் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விண்ணுக்கும் வேற வேற சுழற்சி வேகம் தான் இருக்க முடியும். அப்படி வரும்போது அந்த சுழற்சி வேகத்துக்கு ஏற்ப வெளியிலே வரக்கூடிய ஆற்றல் இருக்கு பாருங்க, அதான் விரிவலை காந்தம். அதுதான் அழுத்தம் என்னும் உந்தாற்றல். விண்ணுல வந்து இருக்குது. சரிங்களா? சரிங்கய்யா. அப்ப விண்ணெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அப்ப எத்தனை விதமான பார்ட்டிகள் வேணா இருக்கலாம் இல்லையா? இருக்கலாங்க. நம்ம இப்ப கண்டுபிடிச்சது 113 ஏதோ சொல்றோம். ஆமா. இன்னும் கூட சேர்த்திருக்கலாம். அப்போ இந்த மாதிரி 2 பார்ட்டிகளோ அதிகமா வரும்போது தான் ஒண்ணு சுத்துது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சுத்தாது. சுத்தல. ஒண்ணு சுத்தி வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு முன்னாடி இறைத்துகள் வரையிலும் வாய்ப்பு இல்லைங்களா? வாய்ப்பு இல்ல. இறைத்துகள்ல ஒண்ணு சுத்தி வராது. ஏன்னா தண்ணீருக்கு சூழ்ந்த அடுத்த மாற்றல் அது நெருக்கி நெருக்கி அவ்வளவுதான். அதுக்கு மேல விலகி போகாது. விலகி போனா வந்து நெருங்கி வர முடியாது. ஓடி போயிடுமே. கண்டிப்பாங்க. அப்ப லேயர் பை லேயரா ஃபார்ம் ஆனதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு ஒழுங்கோட கட்டமைக்கு பாருங்க. ஆமாங்க ஐயா. மிக பெரிய அற்புதம், அதிசயம். அதிசயங்கய்யா. நமக்கு அப்படி தெரியுது. ஒரு உண்மையிலேயே அப்படிதான் நடக்குது. எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு நேர்த்தியா அதை செயல்படுத்தி இருக்குது பாருங்க. அந்த மாதிரி வரும்போதாங்க அது வந்து பார்ட்டிகல் கான்சியஸ்னஸ். அதுக்கப்புறம் தான் அது பல ஆயிரங்கள் வருஷங்கள் ஆகும்போது அதுல பல விதமான இது வரும்போது தான் சிலது வந்து எலக்ட்ரானா மாறிடுது. இன்னும் சிலது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வகைப்படுத்துறோம். வேகம் அதிகமா இருக்கிறது. பல விண்கள் சேர்ந்து பார்ட்டிகல்ஸ் வேற பேர், அது பேர் என்ன சொல்லுவாங்க? என்னங்க பேர் அது? அது என்னது? ஃபெர்மியானா? இன்னொன்னு லெப்டான். லெப்டான்ஸ். லெப்டான்ஸ் தான். லெப்டான்ஸ் எல்லாம் சேர்ந்து எலக்ட்ரானா மாறுது. அப்ப எலக்ட்ரான்ங்கிறது மிக அதிக வேகம் விலக்கு விசை இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? தேவையா உங்களதான் கேக்குறாரு. சரிங்கய்யா. சரி. அப்ப மிக அதிகமான விலக்கு விசை இருக்குது அப்படின்னா அது ஒரு ஒரு கம்பியில ஒரு எலக்ட்ரான் ஓடுதுன்னு வச்சுங்களேன். அப்ப வெளியில எவ்வளவு விலக்கு விசை எல்லா பக்கம் வீசிக்கிட்டே தானே இருக்கும் அது. நிச்சயமா இருக்குங்க. இப்போ அதுவே கோள வடிவத்துல சர்க்கிளா சுத்துச்சுன்னு வச்சுங்க, வெளிப்புறம் பூரா வீசுது. அப்ப நடுப்புறம் வெளியே தானே இருக்க போகுது. இல்லைங்கய்யா. இந்த விசை பூரா அப்ப ஒரு கம்பியில போகுதுன்னு வச்சுங்க, எல்லா பக்கம் போகுது. அந்த கம்பியை நீங்க கோள வடிவத்தில் சுத்துறீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க.
எவ்வளவு ஆற்றல் உள்ள மையத்துல போகுமா போகாதா? மையத்துல போகுங்கய்யா. அப்ப அங்க திணிவு பெறுமா பெறாதா? நினைவு பெறும். இப்போ அதை விட பல கோடி 1000 மடங்கு பெருசா இருக்கிறது புரோட்டான். புரோட்டான். இப்போ புரோட்டான் இழுக்குதா இல்ல எலக்ட்ரான் இவ்வளவு தூரத்தில் தள்ளி இயங்குதா? எலக்ட்ரான் தான் தள்ளி இயக்குதுங்கய்யா. அவ்வளவுதான். ஏன்னா இதுக்குதான் வேகம் அதிகம். வேகம் அதிகம். வேகம் அதிகம் அதிகம் அதிகம். அப்பதான் இதே மாதிரி மெதுவா இயங்குறது தானே. தற்சுழற்சியில வரும்போது அங்க அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய களம் இறைவெளி என்ன வழியா மாறிடுது? இப்போ காந்த வழியா தான் இருக்க முடியும். காந்த வழியா தான் காட்சி அளிக்கிறது இருக்கும். அது திணிவு பெற்ற காந்தமா தான் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு தவிர வேற எதுவும் இல்லைங்க. இப்ப நம்ம காயில் பாருங்க, காயில் சுத்த சுத்த கரண்ட் நமக்கு அந்த மோட்டரா ஓடுது இல்லையா? ஆமாங்க, டைனமோ. ஆமா, அதே மாதிரி ஜெனரேட்டர்லயும் இதுலயும் அதே மாதிரி தானே வருது உங்களுக்கு. டைனமோலயும் ஜெனரேட்டர்லயும் அது மாதிரி தானே வருது. சாமிஜி சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த சந்தையில சாணு பிடிக்கிற கத்தி உதாரணம் சொல்லுவாருங்களே, அந்த மாதிரி எத்தனை லேயர்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதோ அத்தனை லேயர்ஸ் உடைய உட்புறமாக இருக்கக்கூடிய அழுத்தமும் அங்க போய் சமனாகணும். அதனாலதான் எத்தனை புரோட்டான் இருக்குதோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். சமமா இருக்கும். அது சமமாகிற வரைக்கும் அது வந்து இயங்கும். அப்பதான் அது பேர் ஸ்டேபிள். இல்லைன்னா ஸ்டேபிளா இருக்க முடியாது. அப்படிதானுங்களே? ஆமாங்கய்யா. இதே அந்த சர்க்கிள் சுழற்சிங்கிறதா. அப்புறம் இன்னும் கொஞ்ச காலம் போய் உயிரெல்லாம் வருது பாருங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏவா மாறுது. அப்புறம் அதனுடைய சுழற்சிகள் எல்லாம் நிறைய அதுக்கு மேல காயிலா வரும்போது பாத்தீங்கன்னா குரோமோசோமா மாறுது. ஜெயபாலனா அது கரெக்டா? காயில் தானே அது குரோமோசோம் எல்லாம். அப்ப எங்க பார்த்தாலும் இந்த சுழற்சிங்கிறது வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதா வந்து நம்ம சொல்லலாம். அப்ப அந்த சுழற்சி வருவதற்கு காரணம் துல்லிய சமதள சீர்ம நியதிப்படி அது பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பேலன்ஸ் பண்றவருக்காக சொல்ல வரேன் நான். சமதளம் சமதளம் அப்படிங்கிற ஒரு நிலைக்காகத்தான் அதை வந்து சொல்ல வரேன் நான். கண்டிப்பாங்க. அப்ப இறைத்துகள்ல என்ன இருக்குதோ அதேதான் விண்ணில் இருக்கு, அதேதான் பிரபஞ்சத்துல கோள்கள்லயும் இருக்கு, கேலக்சிலயும் இருக்கு, பிரபஞ்சத்திலயும் இருக்கு. கண்டிப்பாங்க. அப்போ அது வந்து அட்டாமிக் கான்சியஸ்னஸ் சொல்லலாம், செல்லுன்னு வரும்போது செல்லுலார் கான்சியஸ்னஸ் சொல்லலாம், மனிதன் வரும்போது ஹியூமன் தன்மையை பொறுத்து பேர் வைக்கிறோம், அவ்வளவுதான் இல்லைங்களா? அது இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அங்க இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி அறிவு வேலை செய்யுது, அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. அறிவுதான் அது இருக்கு. அப்ப அதை தொகுத்து பாக்குறது எது? எல்லாமே தனித்தனி ஆற்றலுடைய பார்ட்டிகள் தானே. எது இது எல்லாத்தையும் தொகுக்குது அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த மாதிரி வருது. கண்டிப்பாங்க. அப்ப இறைநிலை இயற்கையானது எவ்வளவு அற்புதமா வடிவமைச்சிருக்கு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன சொல்லுங்க? ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அது மட்டும்தான். அது ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு அது இறைத்துக்குள்ள எப்படி வேலை செய்யுது, விண்ணா மாறும்போது எப்படி வேலை செய்யுது, விண்கள் சேர்ந்த கூட்டா மாறும்போது எப்படி வேலை செய்யுது, பார்ட்டிகிளா மாறும்போது எப்படி வேலை செய்யுது, ஆட்டமா மாறும்போது மாலிகுலா மாறும்போது எப்படி எல்லாம் வேலை செய்யுது, அது பயாலஜியா வரும்போது எப்படி வேலை செய்யுது, உடம்பு உயிரினமா மாறும்போது எப்படி வேலை செய்யுது, இதையெல்லாம் யோசிச்சோம்னா சரியா வந்துரும். இப்போ நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னது E = mc²ங்கிறது என்னங்க? எனர்ஜி ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஒளியின் வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஸ்கொயர்னா 3 லட்சம் இன்டு 3 லட்சம் போடுங்க, எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு பெருசுங்கிறார். வியப்பான கணக்கா இருக்குதுங்க. அப்போ அவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ ஒரு மாஸ்குள்ளார அவ்வளவு எனர்ஜி இருக்குன்னா எனர்ஜியை வந்து மாஸா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத விட மாஸ்ல இருந்து எனர்ஜி எடுக்கலாம்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அவ்வளவு எனர்ஜியை மாஸா கன்வெர்ட் பண்ணது இயற்கை.
அதை வச்சுதானே அணுகுண்டெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. எல்லாம் ஆமாங்கய்யா, இந்த ஃபார்முலா தான். அப்போ எல்லாம் வல்ல இயற்கை இறைநிலை ம். எவ்வளவு துல்லியமா ஒன்ன கூட மிஸ் பண்ணாம அவ்வளவு அற்புதமா நடத்திக்கிட்டு இருக்குது நிச்சயமா. அப்படிங்கறதுனாலதான் அதை வந்து கான்சியஸ்னஸ் சொல்றோம், பேரறிவுன்னு சொல்றோம். பேரறிவு. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு பொருளுக்கு தகுந்த மாதிரி, அங்க இருக்கக்கூடிய ஆற்றல்களின் தொகுப்புக்கு தகுந்த மாதிரி அறிவு அதை சமப்படுத்திக்கிட்டே இருக்கு. பிரிவு எது? பிரிவு எது? ஏன்னா எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அறிவுல இருந்துதாங்கய்யா. அந்த அறிவு எங்க இருக்கு? அறிவு எங்க இல்லைன்னு தாங்க நம்ம கேட்கணும். எல்லா இடத்துலயும் இருக்கு. இல்ல இல்ல, அறிவாகவே சுத்தமாகவே இருக்கக்கூடியது எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இறைத்துகளோட மையப்பகுதியில அறிவா இருக்கு. ஆமாங்க. அப்ப இறைத்துகளாலதான் விண்ணாகுது, விண்ணாலதான் எல்லாமே இருக்குன்னா எல்லாமே எதனால ஆயிருக்குங்க? அறிவாலதான் இருக்குது. விண்ணாலதான் ஆயிருக்கு, இறைத்துகளாலதான் ஆயிருக்கு. அதுக்கு அடிப்படையா இருக்கிறது அறிவு. அறிவு. அப்ப அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் சமப்படுத்துறதுக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. கஷ்டமே கிடையாதுங்க. அப்ப அது புரிஞ்சுக்கலாம் இல்லன்னு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த துல்லிய சமதள கொஞ்ச நேரம் எப்படி இயங்குது அப்படிங்கறதுக்காக சொல்ல வரேன் நான். சந்தேகம் இருந்தா கேட்க சொல்லிடலாங்களா? கேட்கலாம். கேளுங்க, மகிழ்ச்சி. ஐயா, இறைத்துகள்ல லேயர் பை லேயரா ஃபார்ம் ஆகுதுன்னீங்களா, அது எப்படிங்க? இறைத்துகள்ல லேயர் பை லேயரா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலீங்கயா. சரி. விண்ணு கட்டமைக்கும் போது லேயர் பை லேயர்னு சொன்னாரு. ஓஹோ, விண் ஃபார்ம் ஆகுறப்ப இறைத்துகள் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ங்கய்யா. சரிங்கய்யா. அது தன்னிருக்கத்தினால உண்டான ஆற்றலானது மடிப்பொழுது சுழல ஆரம்பிக்குது. சரிங்கய்யா. அது வந்து எப்போ மாறாதது. ஆ, அது வந்து ஸ்டாண்டர்ட். எப்படி இறைநிலையோட தன்னிருக்கம் ஸ்டாண்டர்டோ இதுவும் ஸ்டாண்டர்ட். சரிங்கய்யா. அது வந்து அந்த அளவு சுத்துறதுனாலதான் மிக அதிக வேகம், மிக ஸ்மாலஸ்ட் சைஸ். அதனாலதான் அது பேர் இறைத்துகள். இறைநிலையின் இயங்கும் நுண்பகுதிக்கு பேர் இறைத்துகள். அதனுடைய மையப்பகுதி இறைநிலையாகவே இருக்கிறது. அப்போ இறைத்துகள்ல வெவ்வேறு அளவுகள் இருக்கலாம்ங்களா? ஒரே மாதிரி இல்லாம? ஒரே மாதிரி இல்லாம வேற வேற அளவுல வரதுக்கு காரணங்கள் இருக்கணுமே. சரிங்கய்யா. இறைநிலை ஒரே மாதிரி இருக்கா, வேற வேற மாதிரி இருக்கா? இறைநிலை ஒன்றுங்க, அதுல இருந்து வந்தது வெவ்வேறு. இறைநிலையிலிருந்து முகிழ்த்தெழுந்த எல்லா பொருள்களும் வெவ்வேறு அளவுதாங்க. பொருட்கள் மாறும், பொருட்கள் எல்லாத்துலயும் மாறும், மாறித்தான் ஆகணும். மாறலினா இயக்கமே கிடையாது. ஆனா இறைத்துகள் மாறாது. ஓ, மற்ற பேதங்களாகவே இருக்கும். ஒவ்வொரு பேதம் இருக்குங்க. அப்போ பேதம் இருந்தாதான் இயக்கமே இருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சுத்தி வருது. ஏற்றத்தாழ்வுகள் தான் தோற்ற மாற்றங்களே. சரிங்க ஐயா. ஆற்றலின் ஏற்றத்தாழ்வுகள் தான் தோற்ற மாற்றங்களே. இறைத்துகள் அப்படி இருக்க முடியாது. இன்னொரு சந்தேகம் ஐயா, இப்ப இரும்பே இரும்பு அறுக்குதுங்க. இருங்க, நீங்க இந்த உதாரணத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா அங்க போகவே முடியாது. நுணுகி போனாதான் அணுக முடியும். அங்கேயே நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு அறிவு, இன்னொன்னு ஆற்றல். ஆற்றல் தன்னைத்தானே சமப்படுத்திக்க முடியாது, இயக்கிக் கொள்ள முடியாது. அப்ப சீர் இயக்கமா இருக்குதுன்னா எது அது இயக்க முடியும்? ஆற்றல் இல்லாத இன்னொரு விஷயம்தான். அது எதுவா இருக்க முடியும் அப்படின்னா அறிவு. அந்த அறிவு கூட எப்படி அது இயக்குதுன்னா அது பேராற்றலா இருக்கிறதுனால, இயக்கமற்று இருக்கிறதுனால அது இயக்குது. சரிங்கய்யா. சரிங்களா? சரிங்கய்யா. அவ்வளவுதான். அப்ப இறைத்துகள்ல இருந்து கட்டப்பட்ட விண்கள்ல தான் மாற்றங்களே வரும். அது எத்தனை விதமா கூட இருக்கலாம். இறைத்துகள் வந்துங்கய்யா, ரொம்ப காலத்துக்கு அது வந்து அப்படியே நிலையாகவே இருந்து இயங்கிக் கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்கய்யா. ஆமா. அது முதல் நிலையில அந்த இறைத்துகள் உருவாகும் போது அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதனுடைய ஆற்றலை காலம், அதாவது தோன்றும் போது எல்லாம் ஒரே மாதிரி தாங்கய்யா இருக்கும். காலம் செல்ல செல்ல அதனுடைய வேகம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தானே. ஏன்னா ஆற்றலை விட்டு லேசா வெளியே விட்டுக்கிட்டே இருக்கதா இல்லையா விளக்கு விசையா? ஆமாங்க. அப்ப காலம் செல்ல செல்ல அதனுடைய வேகம் குறையும். இதுதான் ரூலே. இப்போ ஒரு இடத்தை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு அறிவு, ஆற்றல். காலம் செல்ல செல்ல அதனுடைய ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா அறிவு பெருசாயிட்டே வருதுன்னு அர்த்தமா, இல்ல ஆற்றல் குறையுதுன்னு அர்த்தமா? அறிவு அதே
அறிவு அப்படியே இருக்குதுங்க. ஆற்றல் குறைஞ்சுகிட்டே வருதுன்னு நம்ம வச்சுக்கலாங்க. நேத்து நீங்க கேட்டீங்க இல்லையா? அதுக்காக அந்த கேள்விக்கு ஆமா. விடை சொல்றேன். சரிங்கய்யா. அறிவு பெருகுமா? சுத்தவெளி பெருகுமான்னு கேட்டீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அதுக்கு சொல்றேன் நான் இப்போ விடை. இந்த ஆற்றல் தான் குறைஞ்சுக்கிட்டே வருமே தவிர, அறிவு அப்படியே தான் இருக்கும். இட்ஸ் ஸ்டேபிலிட்டி. சரிங்க. இப்போ அறிவு குறையாதது, எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது. ஆமா. நிலா பார்க்கறப்போ, நிலா தேய்து வளருதுன்னு சொல்றோமே, நிலா தேய்து வளருதா? இல்லையே நம்ம இல்லையே. பார்வைக்கு குறைஞ்சு கூடுதுங்கய்யா. ஆனா அது அப்படியே அதுதான். தானே இருக்கு. அதே மாரி தான், அந்த ம். நிழல் மாரி தான் இங்க இருக்கக்கூடிய ஆற்றல். ஆற்றல்ல தான் வித்தியாசங்கய்யா. அறிவு அப்படியே இருக்கு. அதனால தான் ஆற்றல் குறைய குறைய, இன்னும் அது என்னவா மாறுதுன்னா, அதனுடைய வேகமெல்லாம் குறைஞ்சு, குறைஞ்சு, குறைஞ்சு கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கருந்துளையா மாறுது. கடைசியா மகரிஷி சொல்றாங்க பாருங்க, அது இந்த அணு தோன்றுதுல்ல சாமிஜி, அது எங்க போய் முடியும்? அது எப்போ தன்னுடைய முடிவை எய்தும் அப்படிங்கிறப்போ, சூரியன் போன்ற நட்சத்திரங்களின் மையப்பகுதியில தான் அது வந்து முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்பயே சொல்லியிருக்கிறார். ஒரு அண்டம் அதற்குள் கோடானு கோடி அண்டங்கள்னு சொல்றாரு. அங்க வாங்க பார்க்கலாங்கிறார். ஓரண்டத்தில் கோடி அண்டம், ஒவ்வொன்றும் கோடானு கோடி அண்டங்கள். அளப்பரிய எல்லை என்றுன்னு சொல்றாருங்கய்யா. ஆமா. ஆமாங்கய்யா. அங்க வாங்க பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, அங்க போய் பார்த்தேன், பூர்வ நிலை தான் அன்றி புதிது அல்லங்கிறார். சுத்தவெளிக்கு போய் பார்க்கும்போது, நம்ம நிலை தான் அது, பூர்வ நிலை தானே தவிர புதிது அல்ல. புது இடங்கமே கிடையாது அது. பூர்வ நிலை தான், ஆதி நிலை, அசல் நிலை, உண்மை நிலை, ஆரிஜின். ஆரிஜின்ங்கிறதா ஒரிஜினல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? நடராஜனையா, உங்களுக்கு தெளிவா? தெளிவுங்கய்யா. சரிங்க. ஐயா, அடுத்தது வாசுதேவன் ஐயா ஏதோ சந்தேகத்தோட வந்திருக்காரு. அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஆமா. ரொம்ப நாளா வச்சிட்டு இருக்க சந்தேகம். நிறைய பேர்கிட்ட கேட்ட சந்தேகம். வேற எதுவும் இல்ல. சயின்ஸ் ரிலேட்டடா தான் இது கூட. E is equal to mc ஸ்கொயர்ங்கிற ஃபார்முலா இருக்குயா. அதுல சொல்லுங்க ஐயா. வந்து நீங்க சொன்னா அதுக்கு கரெக்டா முன்னாடி ஒரு அதுக்கு அது படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்முலா படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்முலால இருந்து தான் இந்த E is equal to mc ஸ்கொயர் வருது. அது பிரகாரம் இப்ப இந்த மாசுங்கிறது வந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கும். மாசுங்கிறது வந்து வேகம் அதிகரிக்க அதிகரிக்க, அதாவது சி ஸ்கொயர்ங்கிறது டோட்டலு. அதுல எவ்வளவு தூரம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாசுங்கிறது ரைஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப மாஸ் ரைஸ் ஆகுது. எனர்ஜி வந்து மாஸ் அப்படிதான் கன்வெர்ட் ஆயிருக்கே தவிர, ஏதாவது ப்ராடக்டா எங்கேயாவது நேச்சுரலா கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்னு தேடுறேன் நானு. எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன். அதாவது எனர்ஜிங்கிறது டைரக்டா ஒரு பார்ட்டிகளா, டைரக்டா வந்து ஒரு ஆட்டம், எலக்ட்ரானா, ஆட்டமா, இல்ல எனி பார்ட்டிகள் அப்படி கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஆயிருக்கா, அதுக்கு ஏதாவது எம்பெரிக்கல் டேட்டா இருக்கா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு தேடுறேன் நான். நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. உடைச்சுதான் பார்த்திருக்காங்களே தவிர சேர்த்து பார்த்தது இல்லைங்களாங்க ஐயா. எக்ஸாக்டாங்கய்யா, எக்ஸாக்டா. உடைச்சுதான் பார்த்திருக்காங்களே தவிர சேர்த்து பார்த்ததே இல்ல. இதைதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். சேர்த்து பார்த்ததே கிடையாதுங்க. ஆனா உடைச்சுதான் பார்த்திருக்காங்க எல்லாத்தையுமே. கொண்டு போய் யுரேனியம் 235 தலைமையில ஒண்ணு அடிச்சா அது பேரியமாவும் கிரிப்டானாவும் உடைஞ்சு போயிடுது. ஆனா ஃபியூஷன் அது வந்து பார்ட்டிகளா அவங்க கன்வெர்ட் பண்றது இல்ல. அட்டாமிக் ஃபியூஷன், அட்டாமிக் ஃபியூஷன் மாதிரி அட்டாமிக் ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூஷன், ஆமா. ஃபியூஷன்லயும் கூட எனர்ஜி வெளியே வருது. எனர்ஜி வெளியில வருது. வந்து ஆனா பார்ட்டிகளை பார்ட்டிகளா கிரியேட் கன்வெர்ட் பண்றது ஆகுறதுங்கிறது இல்லையா? கிடையாது. பார்ட்டிகளை கிரியேட் பண்ணலையே. பண்ணலங்கய்யா, பண்ணல. லெட்ட கோல்டா கன்வெர்ட் பண்ணலாம். ஆனா கோல்ட லெட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் பிரச்சனை. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அறிவு நிலைய நிறைய இடத்துல அந்த செயலுக்கு தக்கன மாதிரி அறிவு மாறுங்க இது சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் செயலுக்கேற்ற விளைவுங்கிறது அதேதான். காமதேனு, கற்பகம், சிந்தாமணின்னு 3 நிலை போட்டிருக்காங்க இல்லைங்க மகிழ்ச்சி அறிவோட நிலையை. காமதேனு, கற்பகம், சிந்தாமணி அப்படின்னு அறிவு நிலை போட்டிருக்காங்க. அது
அதுதான்மா ஒரு அணு நிலையிலேயே அந்த சுழற்சிக்கு ஏற்ப விளைவு வருது. இயல் செயலாக மாறுது, செயலுக்கேற்ற காந்தம் விளைவாக வருது. அதான் அறிவுங்க. அதுக்கு விளக்கம் நிறைய இந்த வாழ்க்கை மலர்ல டிசம்பர்ல போட்டிருக்காங்கய்யா. நிறைய அந்த 3க்கு விளக்கு நிறைய போட்டிருக்காங்கய்யா. ஆமா 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 அதை ஆமா படிக்கணும். அது ஒரு பக்கம் டிசம்பர் மாதத்துல போட்டிருக்காரு அவரு. ஆமா. காமதேனு, கற்பகம், சிந்தாமணி அறிவின் 3 நிலைகள்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய விளக்கம் கொடுத்திருக்காங்க. ராஜலட்சுமி அம்மா ரொம்ப அற்புதம். யார் எழுதினாங்களோ அவர்கிட்டயே சொல்லிட்டு இருக்கீங்க. யார் கொடுத்தாங்களோ அந்த புத்தகத்தை அவர்கிட்டயே டிசம்பர் மாதத்துல போட்டிருக்காங்க போட்டிருக்கீங்க நீங்க சொல்லிருக்கணும். டிசம்பர் நானு இந்த காமதேனு கற்பகம் முந்தா நாள் நைட்டு எதுல அந்த விளக்கம் கிடைச்சிருக்கு நான் எவ்வளவு நேரத்தை அப்புறம் 1ல இருந்து அப்புறம் பார்த்தா டிசம்பர் கடைசியில அது வருது அந்த 3க்கு விளக்கம். தேடி கண்டுபிடிச்சப்பா கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம் வந்தது. அதுதான் அணு கண்டுபிடிச்சாவே போதுங்க. அதுதான் சொல்றேங்கய்யா. அற்புதம். இந்த மாக்கோளமா விளைந்த மதிவு இருந்த அந்த புக்கை எல்லாருமே படிக்கலாங்க. அதுல அணுவை பத்தி நிறைய போட்டிருக்காங்க, அறிவை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. அதுல அற்புதம் அற்புதம் அணுதான் முதல் காந்த நிலையாம், அகில தோற்றங்களும் அதனின் இயக்கமே. அது எப்படி அகம் நோக்கி தற்பதம் கண்டபின் தான் ஒரே சக்தியாய் பெருவெளியாய் தன் அசைவு அணுவான தன்மையும் உணர்கிறோம். அதுதான் தத்துவம் சொல்லி போட்டிருக்காங்கப்பா. நல்லா. அப்ப இன்னொன்னு இது எனக்கு கொஞ்சம் புரியணுங்கய்யா. என்னன்னு இன்னொரு அறிவின் நிலை அப்படிங்கறதுல 4 வரி எழுதியிருக்காங்க. அது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, பெருவெளி கடல் போன்று பின் அணு அலை போன்று ஒரு பொருளை நிலையாய் உள்ள உண்மை கண்டு கொண்டோம். இது புரிஞ்சதுக்குயா. ஆனா கருவே உயிர் திரியாய் கனல் ரத்தம் நெய் போன்றும் உருவம் அகல் போன்றும் ஒளி போன்றும் அறிவு உள. இது 2 கருவே உயிர் திரியாய் கனல் ரத்தம் நெய் போன்றும் உருவம் அகல் போன்றும் ஒளி போன்றும் அறிவு உள அப்படின்னு இந்த 4 வரியில் எழுதியிருக்காங்கய்யா. அது பருவுடல் வந்ததுக்கு அப்புறம் அது மனித உடல் வந்ததுனால சொல்றாருமா. அது அப்படி உருவம் வந்த பிறகு அது விளக்கம் இல்லாது. உயிர் திரியாய் அப்படின்னு போட்டு கனல் ரத்தம் நெய் போன்றும் உருவம் அகல் போன்று விளக்கு போன்று உருவம் அது ஒளி போன்று அறிவு மண்ணு நீர் நெருப்பு வந்துருச்சா? அது அந்த பஞ்சபூதங்களை அப்ப காந்தம் வந்துருது இல்லையா? அந்த காந்தம் தான் மனமா இருக்கு இல்லையா? அதுதான் ஒளி போன்றும் சொல்றாரு அவர். உயிர்ல இருந்து வரக்கூடியது. திரியில இருந்தானே உங்களுக்கு சுடர் வருது. அப்ப உயிர்ல இருந்து வரக்கூடிய விரிவலை தான் காந்தம், அதாவது மனம். உயிரின் படர்க்க நிலை மனம்னு மகரி சொல்லுவாங்க இல்லையா? சாம்சங் அம்மா அப்படியே கேள்வி கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. ஐயா ஒரு சின்ன சந்தேகங்கய்யா. ஐயா விண்ணில் இருக்கிற இறை துகள்கள் சுழலும் போது இறை துகள்கள் வெளியில வருதாங்கய்யா, அது காந்தமா வெளியில வருதாங்கய்யா? காந்தமா வருது. காந்தமா வருதுங்க. அப்ப அந்த ஆற்றல் குறையத்தான் அந்த விண் பிளாக் ஹோலா மாறிடுதாங்கய்யா? அது பல கோடி வருஷம் ஆகும். ஆனா அது அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஆனா இறை துகள்கள் வெளியில வர்றது இல்லைங்க. இறை துகள்கள் வராது. வந்துருச்சுன்னா உடனே கரைஞ்சிருந்தானே. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்கய்யா. என்னங்கிறாங்க, இறை துகள்கள் வெளியில வருது, விண்ணில் இருக்கிற இறை துகள் சுழலும் போது இறை துகள்கள் வெளியில வருது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அலைதான் வெளியில ஆற்றல் வருது. ஆற்றல் மீன் அலை. சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இறை துகளே அலை மாதிரி தான் இருக்கும். அது சுழல் அலை. அதுல இருந்து வரக்கூடிய தொகுப்பான ஆற்றல் தான் வெளியில வரும்போது விரிவலையா தள்ளு விசையா வருது. அப்புறம் எப்படி மையத்துல கனமான ஒரு இது வருதுங்கய்யா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்கீங்க. சயின்டிபிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சொல்லுங்க. எலக்ட்ரான் நம்ம எலக்ட்ரானை ஒரு விண்ணினுடைய கூட்டுன்னு கூட வச்சுக்குவோம். அப்ப இறை துகள்களால் ஆனது தானே எலக்ட்ரானு. ஒரு எலக்ட்ரான் அதனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா
10க்கு பக்கத்துல ஒரு 26 0 போட்டீங்கன்னா அதுதான் அதனுடைய வயசு. ஒரு எலக்ட்ரான். ம். 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 சரிங்களா? அப்போ அது ம். வந்து நம்ம யூனிவர்ஸுடைய வயதை விட ஜாஸ்தி. ம். ம். அப்போ நம்ம வந்து அது இறைத்துகள்கள் வெளியேறுதுன்னு வச்சுட்டோம்னா, அப்ப சரிங்க. எலக்ட்ரான்ல இருந்து இறைத்துகள்கள் வெளியேறி எலக்ட்ரான் உடனே பிளாக் ஹோலா மாறிடுமே. ஆமாங்க சார். அந்த ஆற்றல் மட்டும் தான் வெளியேறிட்டு இருக்குது சரிங்க சூழ்ந்தழுத்தத்தினால. சார். அது ம். அது மறுபடியும் வந்து ஒவ்வொரு இதுலயும் உருமாற்றங்கள், தன்மாற்றங்கள் அடைஞ்சு ஐயா சொன்ன ம். மாதிரி ஒரு ஸ்டாரா ஃபார்ம் ஆகுற ஸ்டேஜ்ல அந்த ம். இடத்துல அதீத வெப்பம், அதீத அழுத்தம் அந்த ம். மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல தான் அது வந்து பிளாக் ஹோலா மாறி அது வந்து ம். சித்தவெளியை அடையுது. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அசம்ஷனுக்காக எடுத்துட்டீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானுடைய லைஃப்லயே வந்து இவ்வளவு ம். வருஷங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப ம். இறைத்துகள்கள் வந்து விண்ணுல இருந்து வெளியேறிட்டே இருக்குன்னா, நம்ம ஒரு பலூன்ல நிறைய கடுகு போட்டு வச்சு அதை வேகமா ம். சுத்தினா கடுகெல்லாம் வெளியேறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணக்கூடாது. ம். சரிங்க ஆற்றல் சார். மட்டும்தான் வெளியில வரும். நன்றிங்கய்யா. இது கொலை நன்றிங்கய்யா. வாழ்க வளமுங்கய்யா. வாழ்க அது வளமுடன்ங்கய்யா. எம்ஏ புக்ல டிப்ளமோ புக்ல எல்லாம் இறை துகள்கள் வெளியேறி காந்தமாக மாறுது அப்படின்னு போட்டிருக்கிறதுனால வந்த குழப்பம் தான் இது. ஆமா அம்மா எழுதுனவங்க அப்படி எடுத்து எழுதிட்டாங்க. ஆமா. எஸ் ஆமாங்கய்யா. இறைத்துகள்கள் வெளியில வருது. எம்ஏ புக்லயே அதுதான் வந்திருக்குங்கய்யா. இல்லைங்கம்மா, நம்ம டிப்ளமோ புக் கொஞ்சம் அர்ஜென்ட்டா தயார் பண்ணப்ப சில சரிங்கய்யா. மிஸ்டேக்ஸ் எல்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம எடுத்துக்க இல்லைங்க கூடாது. சார். ஐயா, எம்ஏ புக்லயும் இல்லைங்க. அதே எம்ஏ போல தான் புக்லயே அது இருக்குங்க. இருக்கு. எம்ஏவும் நம்ம அதனாலதான் இப்ப நாங்க சொல்றது. யூனிவர்சிட்டிக்காக கொஞ்சம் அர்ஜென்ட்டா பண்ணனதுதான். என்னங்கய்யா அது அப்ப கொஞ்சம் அதனால மாற்றங்கள் தப்பு இல்லைங்கம்மா. கொடுக்கலாமேங்கய்யா. பண்ணாதீங்கய்யா. அம்மா அதுல இருந்து வரக்கூடிய ம். விரிவலையும் துகள் வடிவத்தில் தான் வரும். ம். நிழல் விண்ணுன்னு அதுக்கு முதல்ல பேர் வச்சிருந்தாங்க. ம். ம். அதுதான் அது. அதனால அது இப்போ எல்லாமே பார்ட்டிகல் தானே. எலக்ட்ரான், எஸ். புரோட்டான், நியூட்ரான் நீங்க எதை எடுத்தீங்கனாலும் பார்ட்டிகல் தானே சொல்லுவாங்க. ஆமாங்க சார். அந்த மாதிரி இறை துகள்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க சார். சரிங்க சார். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன்ங்க சார். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். சொல்லுங்கம்மா. ஐயா நம்ம கிட்ட இருந்து வெளியில போகுது இல்லையா ஜீவகாந்தம், ஆமா, அது அலையும் துகளுமா இல்ல எப்படி ஐயா அது? அலைதாம்மா போகுது. ஆனா நம்மளுக்கு திருப்ப வான்காந்தம் ரிசீவ் பண்ணிடுறோம் இல்லையா? அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்கம்மா. காந்தம் வந்து இதுல இருந்து வெளிப்படுது. அதே சமயம் பிரெயினுக்கு போன உடனே அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது பாருங்க. சொல்லுங்க ஐயா. அது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்ப நான் அதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் சொன்னேன் பாருங்க. அந்த மாதிரி நீங்க யார நினைக்கிறீங்களோ அந்த அணுவை போய் தூண்டிவிடும். அப்படித்தான் வாழ்த்தெல்லாம் வேலை செய்யுது. எண்ணமும் அப்படித்தான் வேலை செய்யுது. எண்ணி எண்ணம் அகண்டாகாரம் சொல்லுவாங்க இல்லையா மகரிஷி? ஹலோ, அவங்களது எக்கோ வருதுங்க. ஆமா ஐயா நான் மியூட் பண்ணிடுறேன். சரி. இப்ப கேட்கலாமா? இப்ப சொல்லலாமா? சொல்லுங்க ஐயா. எண்ணிய எண்ணம் அகண்டாகாரம் அப்படின்னா எண்ணுனது யாரு? எண்ணம் என்பது அலை. எதோட அலை? அறிவோட அலை. அறிவு எங்க இருக்கு? பிரபஞ்சம் முழுவதும் இருக்கு. அப்போ அது அகண்டாகாரமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். அவ்வளவுதான். எண்ணிய எண்ணம் அகண்டாகாரம் மட்டும். ஏன்னா அதுக்கு மேல ஆற்றல் இல்ல இல்ல அதுக்கு மேல வெளிப்படுத்துறதுக்கு ஆற்றல் இல்ல சுத்த வெளியில இல்ல. அப்ப எண்ணி எண்ணம் அகண்டாகாரம்னா அகண்டாகாரத்துல இருக்கிறது இங்க வருது. ரிசீவிங். நேத்தான் நான் அவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஆமா. we are transmitting அதே சமயம் ரிசீவிங். நம்ம போன் எப்படி ஆகுது, நம்ம பேசுறது போகுது இல்லையா? கண்டிப்பாங்க. அந்த மாதிரி தான். கலாவதி அம்மா ஏதோ ஆன் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க ஏதோ கருத்து சொல்ல விரும்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கருத்துலாம் சொன்னார் இல்லைங்கய்யா. அவர் எண்ணம் அகண்டாகாரம் சொன்னார்ல. எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளி. அது முடிகிற இடம் தான் அகண்டாகாரம் சொல்ல வந்த. வேற ஒண்ணும் சொல்லல. எக்கோ அடிச்சுட்டே இருந்ததா? அதனால அதையும் எண்ணும் இடம் ஒரு புள்ளி. புள்ளின்னா எது? கருமையும் தாங்கய்யா.
அவ்வளவுதான். ம். அங்க இருக்கக்கூடிய அது மையத்துல முடியிற இடம் தான் இருக்கக்கூடிய அகடாகாரம். நிலை அறிவு. ம். அறிவின் அலைதானே அது எல்லாமே. எல்லாமேங்க. ஆமா. அறிவு மலர்ச்சி நிலையில மனமா வருது. ம். படர்க்கை நிலையில மனமா வருது. விரிகிற போது அது மனம். அது படரணும்னா என்ன வேணும்? ஒரு ஆற்றல் வேணும் இல்ல? கண்டிப்பாங்கய்யா. அது சுத்தில இருக்கிற உயிர் தான் அது. கண்டிப்பா. மாணிக்க வாசகம் ஐயா, ஏதோ பயணத்துல இருப்பார் போல தெரியுதுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. நேரம் ஆயிடுச்சு, நீங்க சொன்னா முடிச்சுக்கலாம். ராம்குமார் தான் ஹோஸ்ட். ராம்குமார், ராம்குமார் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டுங்களா? இருக்கிறேன், புலூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன், கிளாஸ் ம். முடிச்சுட்டு.